கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த ஆசீர்வாதம் நிறைந்த தொழுகைக்காக உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மாறாத நல்ல நாமத்திலே மகிழ்ச்சியோடு இந்த காலை வேளையிலே உங்களை வரவேற்று கொள்கிறேன். இந்த பரிசுத்தமான ஓய்வு நாள் ஆராதனை திருத்துவ பண்டிகைக்கு பின் வருகின்ற 25வது ஓய்வு நாளும், பெந்தேகோஸ்தே பண்டிகைக்கு பின் வருகின்ற 26வது ஓய்வு நாளுமாக இருக்கிறது. இந்த பரிசுத்தமான தொழுகையின் ஆரம்பம் எல்லாம் வல்ல கடவுள் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் திருப்பெயரில் உள்ளது. ஆமென். நாம் அனைவரும் இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக கடவுளை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். திருப்பாதம் நம்பி வந்தே, கிருபை நீரை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே தமதன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே என்னை நோக்கி கூப்பிடு என்றே, இன்னல் துன்ப நேரத்திலோ கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோடனை நோக்கிடுமே, கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோடனை நோக்கிடுமே. திருப்பாதம் நம்பி வந்தே, கிருபை நிறை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே. அல்லேலூயா. நெஞ்சார ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவேன். நீதிமான்களின் மன்றத்திலும் சபையிலும் அவருக்கு நன்றி செலுத்துவேன். ஆண்டவரின் செயல்கள் உயர்ந்தவை, அவற்றில் இன்பம் காண்போர் அனைவரும் அவற்றை ஆய்ந்துணர்வர். அவரது செயல் மேன்மையும் மாண்பு மிக்கது, அவரது நீதி என்றென்றும் நிலைத்துள்ளது. அவர்தம் வியத்தொரு செயல்களை என்றும் நினைவில் நிலைக்க செய்துள்ளார். அருளும் இரக்கமும் உடையவர் ஆண்டவர். அவர் தமக்கு அஞ்சு நடப்போருக்கு உணவளிக்கிறார். நமது உடன்படிக்கையை என்றும் நினைவில் கொள்கிறார். அனைத்து நன்மைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் ஊற்றும் உறைவிடமான எங்கள் நல்ல கடவுளே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், சோதரிக்கின்றோம். மீண்டும் ஒரு பரிசுத்தமான ஓய்வு நாளை நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே கண்டுகொள்ள ஆண்டவர் எங்களுக்கு துணை செய்திருப்பதற்காக இதயம் கனிந்து நன்றிகளை படைக்கின்றோம் சுவாமி. சென்ற வாரம் முழுவதும் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து வந்திருக்கிறீர். சென்ற இரவிலும் எந்த ஒரு சேதமும் விக்கிரமும் எங்களை வந்து அணுகாத வண்ணம் உங்களுடைய செட்டையின் மறைவினை எங்களை மறைத்து வந்த கிருபைக்காக நன்றி படைக்கின்றோம் ஆண்டவரே. இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளை நாங்கள் பரிசுத்தமாய் ஆசிரிக்க ஆண்டவர் எங்களுக்கு கிருபை தருகின்றீர். நன்றி ஆண்டவரே. இந்த ஆராதனையிலே நாங்கள் உம்மை புகழ்ந்து பாடும்படியாக இருக்கின்ற பாடல்கள், வேண்டிக் கொள்ளுகின்ற இறைமன்றாட்டுகள், ஜெபங்கள், வாசித்து தியானிக்கின்ற உம்முடைய வாழ்வு தருகின்ற இறைவார்த்தைகள் அனைத்தும் உம்முடைய சமூகத்திற்கு ஒரு ஏற்புடையதாக இருக்கட்டும். வந்திருக்கின்ற எங்களுக்கும் ஒரு ஆசீர்வாதமான நிலைகளை அமைய கற்றுக்கிறவை தாரும். வந்திருக்கிறவர்களுக்காக நன்றி. வந்து கொண்டிருக்கிற மக்களையும் ஆண்டவர் குறித்த வேளையில் உமது ஆலயத்தில் ஆண்டவர் கூட்டி சேர்க்க நாங்கள் சொல்லிக்கிறோம். கடவுளை நாங்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள கற்று உதவி செய்யும்படியாய் சொல்லிக்கிறோம். பரிசுத்த ஆவியாருடைய பிரசன்னத்தை நாங்கள் இந்த முழு தொழுகை முழுவதுமாய் அனுபவிக்க ஆண்டவர் கிருபை தாரும். இந்த ஆராதனையின் ஆரம்பம் முதற்கொண்டு முடிவு மட்டுமாக
உம்முடைய தெய்வ இறைப்பிரசன்னம் எங்கள் அனைவரும் தங்கியிருக்கும்படியாய் எங்கள் ஆண்டவரும் உலக ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈண்டு இணைச் நாமத்திலே மிகுந்த மனத்தாழ்வோடு வேண்டுகிறோம். வேண்டுதல் கேளும் எங்கள் நல்ல கடவுளே, ஆமென். அனைவரும் நாம் கடவுளை திருப்பெயரை நாம் போற்றும்படியாக பாடல் புத்தகத்திலே அனைவரும் இணைந்து 25வது கீர்த்தனை பாடலை நாம் இணைந்து பாடுவோம். 25வது கீர்த்தனை பாடலை நாம் அனைவரும் இணைந்து உற்சாகமாக நாம் கடவுளை மகிமைப்படுத்தும்படியாக நாம் இணைந்து பாடுவோம். அனைவரும் இடத்திலிருந்த வரையிலே நம்முடைய பாடல் புத்தகத்திலே முதலாவது பக்கம் இருக்கின்ற பிரதான தேவ ஆராதனை முறைமையை நாம் அனைவரும் பின்பற்ற கடவுள்.
பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தில் உள்ளது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நமது பிதாவாகிய கடவுளிடம் கபட சிந்தனையுள்ளவர்களாய் நன்றி சேர்த்து நமது பாவங்களை அவருக்கு கேட்டு அவைகளை மன்னிக்க நமது ரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவரை கெஞ்சி கேட்போம். நமக்கு சகாயம் கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர் அவரே. என் பிள்ளை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்று தேவரே என் தோஷத்தை மன்னிப்பீர். சர்வவல்லவரான கடவுளே, எங்கள் சிறுசியமைப்பதோமானவரே, ஏழை பாவிகளாகி நாங்கள் சுபாவத்தின்படி பாவம் உள்ளவர்களுக்கு உள்ளவருமாயிருக்கிறோம் என்றோம். மனதினாலும் வாக்கினாலும் நடக்கினாலும் உமக்கு விரோதமாய் பாவம் செய்தோம் என்றோம் அறிக்கையிடுகிறோம். ஆதலால் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் நீர் காட்டிய கிருபையை தேடி உம்முடைய அளவற்ற இரக்கத்தில் அடைக்கலம் புக வருகிறோம். அளவில்லாத இரக்கமுள்ள கடவுளே, எங்களை மீட்கும்படி மரணத்துக்கு கொடுத்த உமது உரைமையான குமாரனுக்கும் எங்களுக்கு இறங்கி எங்கள் பாவங்கள் எல்லாம் மன்னித்தருளும். உமது திருவையினால் நாம் நித்திய சொல்லும்படி உண்மையும் சித்து தருகிற மையான அணிலே உங்களுடைய வசனத்தின் உண்மையான கீழ்ப்பதையும் பரிசுத்த ஆவியை கொண்டு எங்கள் இறுதியில் அதை நீங்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். சர்வ வல்லவரான பரமபிதாவாகிய கடவுள் நமக்கு இறங்கினார். அவர் தமது ஒரே பேரான குமாரனை நமது பாவங்களுக்காக மரணத்துக்கு கொடுத்து அவரிருந்து நமது பாவங்களை மன்னிக்கிறார். அவர் நாமத்தில் விசுவாசம் உள்ளவர்களுக்கு கடவுளை பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்து அவர்களுக்கு தனது பரிசுத்த ஆவியை தந்துள்ளதாக வாக்குத்தத்தம் பண்ணினார். விசுவாசம் உடையவனாய் ஞானஸ்நானம் பெற்றவர் ரட்சிக்கப்படுவான். கர்த்தாவே, எங்கள் அனைவருக்கும் கிருபை செய்கிறோம். நாம் அனைவரும் திருச்சபையாக எழுந்து நின்ற நிலையிலே இந்த நாடுகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஆரம்ப வாக்கியத்தை நாம் அனைவரும் இணைந்து பின்பற்றுவோம். கிறிஸ்தவ பண்டிகைக்கு பின் வருகின்ற 25ஆம் ஞாயிற்குரிய ஆரம்ப வாக்கியத்தை நாம் அனைவரும் இணைந்து நாம் பின்பற்றுவோம். கிறிஸ்தவ பண்டிகைக்கு பிந்தின 25ஆம் ஞாயிறு பாடல் புத்தகத்திலே 113ஆம் பக்கம் இருக்கிற கிறிஸ்தவ பண்டிகை பிந்தின 25ஆம் ஞாயிற்குரிய ஆரம்ப வாக்கியத்தை இணைந்து நாம் பின்பற்றுவோம். உம்மை நோக்கி கூப்பிட்டேன், நான்
நிலையிலே 16வது சங்கீதத்தை நாம் முறையாக வாசிப்போம். 16வது சங்கீதத்தை நாம் முறையாக வாசிக்கலாம். கடவுளே, என்னை காப்பாற்றும், உம்மிடத்தில் அடைக்கலம் புகுந்தேன். நான் கர்த்தரிடம், தேவரீர் என் ஆண்டவர், உம்மை என்று எனக்கு வேறு சொல்வமில்லை. பூமியில் உள்ள உம்முடைய பரிசுத்தவான்கள் சிரேஷ்டமானவர்கள், அவர்களே என் மகிழ்ச்சி என்று சொன்னேன். அந்நிய தேவர்களை தேடிக் கொள்வதற்கோ வேதனை பெறுவோம். அவர்கள் செலுத்துகிற இரத்தமான பலிகளை நான் செலுத்த மாட்டேன். அவர்களின் நாமங்களை என் உதடுகளினால் உச்சரிக்கவும் மாட்டேன். கர்த்தர் என் சுதந்திர பாகம், என் பாத்திரத்தின் பங்கு, என் பாகத்தை தேவரீர் பாதுகாக்கிறேன். இன்பமான இடங்களில் எனக்கு பாகம் கிடைத்திருக்கிறது. என் சுதந்திரம் மகிமையானது. எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். பிரார்த்தனைகளிலும் என் உள்ளிந்திரியங்கள் என்னை உணர்த்தும். கர்த்தரை நான் எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்து நோக்கிக் கொண்டிருக்கிறேன். அவர் எனது வலது பாசத்தில் இருக்கிறார். நான் அசைக்கப்படுவதில்லை. ஆகையால் என் இருதயம் மகிழ்ந்தது, என் மகிமை களி கூர்ந்தது, என் மாம்சமும் நன்னம்பிக்கையில் தங்கும். என் ஆத்மாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பக்தனை படுகொலையில் இறந்தீர். இணைந்து நாம் படிப்போம். ஜீவ வழி எனக்கு தெரியப்படுத்துவேன். உமது சன்னிதானத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உமது வலதுபாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக, ஆதியிலும் இப்போதும் எப்போதுமான சதா காலங்களாய் இருக்கிறபடியே ஆமென். உட்காரப்படவும். இந்த திருத்துவ பண்டிகையில 25ஆம் ஞாயிற்றுக்கிழமை கால வேளையிலே வாசிக்கும்படியாய் கொடுக்கப்பட்டிருக்கின்ற பழைய ஏற்பாட்டின் பகுதி, அது தானியேல் புஸ்தகம், இறைவாக்கினர் தானியேலின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 தொடங்கி 3 முடிய. தானியேல் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 3 முடிய. தானியேல் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 3 முடிய. உன் ஜனத்தின் புத்திரருக்காக நிற்கிற பெரிய அதிபதியாகிய மீகாவே அக்காலத்தில் எழுப்புவான். யாதொரு ஜாதியாரும் தோன்றினது முதல் அக்காலம் மட்டும் உண்டாயிராத ஆபத்து காலம் வரும். அக்காலத்திலே புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறதா என்று காணப்படுகிற உன் ஜனங்கள் அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள். பூமியின் குழியிலே நித்திரை பண்ணுகிறவர்களாகிய அநேகர்கள் சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் விழித்து எழுந்திருப்பார்கள். ஞானவான்கள் ஆகார மண்டலத்தில் ஒளியை போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துபவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள் என்றார் என்பது. இன்றைக்குரிய பழைய ஏற்பாட்டின் போது நாம் அனைவரும் வாசிக்க கேட்டோம். அப்படியாக இந்த நாளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற நிருப பாடம் அது. எபிரேயருக்கு எழுதிய திருமுகம், எபிரேயர் 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 11 முதல் 25 முடிய. எபிரேயர் திருமுகம் 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 11 முதல் 25 முடிய. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 15 முதல் 25 வரை. அன்றியும் எந்த ஆசாரியனும் நாடோறும் ஆராதனை செய்கிறவனாயும் பாவங்களை ஒரு காலம் நிறுத்தி செய்யக்கூடாத ஒரே வித பலிகளை அநேக தரம் செலுத்தி வருகிறவனாயும் இருப்பான். இவரோ பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி என்றென்றைக்கும் தேவனுடைய வலதுபாசத்தில் உட்கார்ந்து இனி தம்முடைய சத்துருக்களை தமது காத்தபடியாக்கி போடும் வரைக்கும் காத்துக் கொண்டிருக்கிறார். ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பூர்ணப்படுத்தி இருக்கிறார். இதை குறித்து பரிசுத்த ஆவியானவரும் நமக்கு சாட்சி சொல்லுகிறார். எப்படி எனில், அந்த நாட்களுக்கு பின்பு நான் அவர்களுடைய பலனுடன் விடுக்கையாவது, நான் என்னுடைய பிரமாணங்களை அவருடைய இதயங்களில் வைத்து அவைகளை அவர்களுடைய மனதில் எழுதுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்பதை குறித்த பின்பு அவர்களுடைய பாவங்களையும் அவர்களுடைய அக்கிரமங்களையும் நான் இனி நினைப்பதில்லை என்பதை சொல்லுகிறார். இவைகள் மன்னிக்கப்பட்டதுண்டானால் இனி பாவத்தின் நிமித்தம் பதில் செலுத்தப்படுவதில்லையே. ஆகையால் சகோதரரை, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியால் புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை நமக்கு உண்டுபடினபடியால் அந்த மார்க்கத்தின் வழியை பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடினாலும் தேவனுடைய வீட்டின் அதிகாரியான மகா ஆசாரிய பண்போடு இருக்கிறபடினாலும் துர்மன சாட்சி நீங்கள் தெரிக்கப்பட்ட இதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேர கடவோம். அல்லாமல்
நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாயிருக்கப்படவும். வாக்குத்தத்தம் பண்ணியவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறாரே. மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏற்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து சபை கூடி வருவதை சிலர் விட்டுவிடுகிறது போல் நாம் விட்டுவிடாமல் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லப்படுவோம். நாளாண்டு சமீபித்து வருகிறதை எவராய் பார்க்கிறீர்களோ அவராய் புத்தி சொல்ல வேண்டும் என்றார் என்பதை. இன்றைக்குரிய நிறுவ பகுதி நாம் அனைவரும் படிக்க கேட்டோம். நாம் அனைவரும் எழுநர்ச்சி நாம் வாசிக்க கேட்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்குரிய நற்செய்தி வாசகம் அது தூய மார்க்கு என்பவர் எழுதிய நற்செய்தி 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 13 முடிய. மார்க் நற்செய்தி 13ஆம் அதிகாரம் 1 முதல் 13 முடிய. அவர் தேவாலயத்திற்கு புறப்படும் போது அவருடைய சீசர்களில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரை, இதோ இந்த கல்லுகள் எப்படிப்பட்டது, இந்த கட்டிடங்கள் எப்படிப்பட்டது பாருங்கள் என்றான். இயேசு அவனுக்கு உதவித்தரமாக, இந்த பெரிய கட்டிடங்களை காண்கிறாயே, ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடி எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்றார். பின்பு அவர் தேவாலயத்துக்கு எதிராக ஒளிவமலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் பேதுருவும் யாக்கோவும் யோவானும் அந்திரேயாவும் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும், இவைகள் எல்லாம் நிறைவேறும் காலத்துக்கு அடையாளம் என்ன, எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரத்யேகமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படும் போது கலங்காதேயுங்கள். இவைகள் சம்பவிக்க வேண்டியது, ஆனாலும் முடிவு உடனே வராது. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் விழுங்கும். பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். பஞ்சங்களும் கலகங்களும் உண்டாகும். இவைகள் வேதனைகளுக்கு ஆரம்பம். நீங்களோ எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் உங்களை ஆலோசனை சங்கங்களுக்கு ஒப்புக் கொடுப்பார்கள். நீங்கள் ஜெபாலயங்களில் அடிக்கப்படுவீர்கள். என் நிமித்தம் தேசாதிபதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் சாட்சியாக அவர்களுக்கு முன்பாக நிறுத்தப்படுவீர்கள். சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷம் முந்தி பிரசங்கிக்கப்பட வேண்டும். அவர்கள் உங்களை கொண்டு போய் ஒப்புக் கொடுக்கும் போது நீங்கள் என்ன பேசுவோம் என்று முன்னதாக கவலைப்படாமல் சிந்தியாமல் இருங்கள். அந்நாளிகையிலே உங்களுக்கு எது அருள் செய்யப்படுமோ அதையே பேசுங்கள். ஏனெனில் பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, பரிசுத்த ஆவியே பேசுகிறார்கள். அன்றியும் சகோதரன் சகோதரனையும் தகப்பன் பிள்ளையையும் மரணத்துக்கு ஒப்புக் கொடுப்பார்கள். பெற்றாருக்கு விரோதமாக பிள்ளைகள் எழுப்பி அவர்களை கொலை செய்வார்கள். என் நாமத்தின் நிமித்தம் எல்லாராலும் பாதிக்கப்படுவீர்கள். முடிவு பரியந்தம் நிலைநிற்பவனை ரட்சிக்கப்படுவார். சிக்கும்படியே கொடுக்கப்பட்ட நச்சு நாம் அனைவரும் படிக்க கேட்டோம். கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம். கடவுளுடைய வாழ்தலும் இறைவாக்குகளை வாசிக்க கேட்டு நாம் அதற்கு மறுமொழியாக நம் அனைவரும் நம்முடைய விசுவாச இணைந்ததை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணப்படியாக நம்முடைய கருத்து நமக்கு செய்வோம். பரலோகத்தை உலகத்தை படைத்த சர்வவல்லமையாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே பேரான குமாரனும் நம்முடைய ஆண்டவருமான இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பத்தில் பிறந்து கடல் பிறந்து புனிதர்கள் பாடுபட்டு சிலுவை அறைந்து மதிப்பிடப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மதிப்பு வைத்திருந்தார். பரத்திற்கேறி சர்வவல்லமையாகிய கடவுளால் செய்திருக்கிறார். அவ்விடத்தில் இருந்து உயிரிழந்ததை வருவார். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவாக பரிசுத்த கிறிஸ்தவ சபை பரிசுத்த ஐக்கியமும் பாவமன்னிப்பும் சரீர உயிர்த்தலும் நித்திய ஜீவனும் கொண்டது விசுவாசிக்கிறேன். ஆமென். அமருங்கள். நாம் கடவுளுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும்படியாக பாடல் புத்தகத்திலே 298வது ஞான பாடலை நாம் அனைவரும் இணைந்து பாடுவோம். அதிலே 6ஆம் சரணம் பாடுகிற வேளையிலே சபையார் 5ஆம் சரணம் 6ஆம் சரணம் பாடுகிற வேளையிலே சபையார் எழுந்து பாடல்களை என்பதை கேட்கிறேன். 5 மற்றும் 6 சரணம் பாடுகிற பொழுது சபையார் எழுந்து பாடல்களை என்பதை கேட்கிறேன். 298வது ஞான பாடல்.
தந்தையாகிய கடவுளாலும் நம்மை பெற்றவராகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் அன்பும் நிறைவான ஆசீர்வாதங்களும் குறித்தாகட்டும். ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள் எனக்கு மிகவும் அன்பான ஆண்டவருடைய உடன் விசுவாசிகளை, இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளினுடைய காலை வேளை கிறிஸ்துவ பண்டிகைக்கு பின் வருகின்ற 25ஆம் ஓய்வு நாள், அதே போல பெந்தேகோஸ்தே பண்டிகை பின் வருகின்ற 26வது ஓய்வு நாள். குறிப்பாக இந்த நாள் நம்முடைய கிறிஸ்துவ பண்டிகை என்று சொல்லி நாம் சொல்லப்படுகின்ற அந்த பண்டிகை காலங்களுடைய ஒரு நிறைவாக இந்த நாள் இருக்கிறது. அடுத்த வாரம் கிறிஸ்து அரசர் ஞாயிறாக நாம் அடுத்த வாரம் கொண்டாடுகின்றோம். தொடர்ந்து ஒரு புதிய ஒரு கிறிஸ்தவ ஒரு கால அட்டவணை தொடங்குகின்ற ஒரு காலமாக இருக்கிறது. எனவே இந்த வாரம் நம்முடைய சபையுடைய திருச்சபை கலண்டரிலே ஒரு நிறைவான ஒரு கிறிஸ்துவ பண்டிகையுடைய நிறைவு காலம் என்றும் நாம் சொல்ல முடியும். வருகின்ற ஞாயிறு கிறிஸ்து அரசர் ஞாயிறாகவும், தொடர்ந்து வருகின்ற காலங்கள் அட்வென்ட் சீசன் கிறிஸ்து வருகை ஞாயிறாக நாம் கொண்டாடுகிறோம் வருகின்ற காலங்கள். எனவே இந்த கிறிஸ்துவ பண்டிகை காலங்களுடைய ஒரு நிறைவின் காலமாக நாம் பார்க்கிற பொழுது, அன்பானவர்களே, இந்த நாளை நம்முடைய நற்செய்தியாக நாம் தியானம் சிறமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற பகுதியாக நாம் பார்க்கின்ற வேளையில் மார்க் நற்செய்தியாளர் எழுதிய நற்செய்தி மார்க் 13வது அதிகாரத்திலே அதில் 24 முதல் 37 வரையிலான திருவசனங்கள். மார்க் நற்செய்தி 13வது அதிகாரம் 1 முதல் 13 முடிய, அதாவது அதில் குறிப்பாக மார்க் நற்செய்தி 13ஆம் அதிகாரம் 1 முதல் 13 நம்முடைய ஞான பகுதியாக சொல்லப்பட்ட முதல் 13 வசனங்கள் சொல்லப்பட்டாலும் கூட அதில் குறிப்பாக நாம் பார்க்கிற வேளையிலே, அதாவது அதிலே 1-2 வசனங்களில் நாம் படித்து பார்க்கின்ற பொழுது, அதே போல 5ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கின்ற வேளையிலும் 6ஆம் வசனத்தை வாசிக்கின்ற வேளையிலும் கூட நாம் அதிலே நாம் சற்று வாசித்து நாம் தியானம் கடந்து செல்லலாம். அவர் தேவாலயத்தை விட்டு புறப்படும் போது அவருடைய சீஷர்களில் ஒருவர் அவரை பார்த்து, போதகரே, இதோ இந்த கல்லுகள் எப்படிப்பட்டது, இந்த கட்டடங்கள் எப்படிப்பட்டது பாரும் என்றான். அதற்கு இயேசு அவருக்கு பிரதியுத்தரமாக, இந்த பெரிய கட்டடங்களை காண்கிறாயே, ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்றார். தொடர்ந்து 5ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கை இருங்கள், ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள் என்கின்ற செய்தி. தலைவனை நாம் சொல்லிக்கிறோம். அன்பு நிறைந்த எங்கள் நல்ல கடவுளை, இந்த ஆசீர்வாதமான ஓய்வு நாளுக்காக நாங்கள் நன்றிகளை படைக்கின்றோம். உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் சிறுபட்டமாக வந்திருந்தாலும் கூட கர்த்தர் கொடுத்த நன்மைகளை எண்ணி பார்த்து முழு மனதோடு ஆண்டவர் எல்லாம் எப்படியாயும் வர வேண்டும் என்கின்ற ஒரு ஆவலோடு நாங்கள் வந்திருக்கிறோம். கடவுளை, வேதம் சொல்கிறது, 1000 நாள் எனக்கு இருந்தாலும் கூட அவருடைய ஆலயத்திலே சொல்லுகின்ற ஒரு நாள் மட்டுமே எனக்கு நல்லது என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் அதே போலவே அந்த ஒரு நாள் ஆண்டவரே நல்லது என்று சொன்னாங்க. வந்திருக்கிறோம் தகவல் எத்தனையோ தடையிடம் இருக்கலாம், எத்தனையோ வருவதற்கான சூழ்நிலைகள் எல்லாம் ஆனாலும் கூட எப்படியான வர வேண்டும் என்று சொல்லி வந்திருக்கிற உங்களுடைய பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்க செபிக்கிறோம். வர முடியாத சூழ்நிலை காரணமாக இருக்கிறவர்கள் அவர்களை பலப்படுத்தி ஆசீர்வதிக்க செபிக்கிறோம். ஒரு நாட்களையும் கூட உங்களுடைய பிள்ளைகள் இந்த நாட்களை கண்டுகொள்ள உதவி செய்ய செபிக்கிறோம். ஆண்டவரை, இப்பொழுதும் இந்த இறை வார்த்தைகளை கொண்டு நீங்கள் எங்களோடு கூட பேசி நாங்கள் கேட்கின்றோம். பிரேசின் மூலமாக ஜெபிக்கிறோம். ஜெபம் கிட நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்து இயேசுவில் அருமையானவர்களே, இங்கே சொல்லப்படுகிற சம்பவம் என்ன? இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை சொல்கிறார். என்ன காரியம்? அதாவது எருசலேம் ஆலயத்துடைய நிலைகளை குறித்து சீடர்களின் ஒருவன், இதோ பாரும், இந்த ஆலயம் எப்படிப்பட்டது, எவ்வளவு அழகான கற்களினாலே இவையெல்லாம் கட்டப்பட்டு வைக்கப்பட்டிருக்கின்றன என்று சொல்லி அவருடைய பிரம்மாண்டங்களை குறித்து சொல்லிக் கொண்டிருக்கின்ற வேளையிலே இயேசு சொல்லுகிறார், இதோ இதை நீங்கள் பார்க்கிறீர்கள், இது ஒரு கல்லின் மீது கல் இராதபடிக்கு அது என்ன செய்து போகும், அது இடிக்கப்பட்டு போகும் என்று அந்த வார்த்தையை
சீடர்களுக்கு குறிப்பாக கேட்ட சீடனுக்கு அந்த வார்த்தையை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, யார் மூலமாக நீங்கள் ஒருவர் வஞ்சிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கை இருங்கள், என் நாமத்தை கொண்டு பலர் வஞ்சிக்கப்படலாம் என்கின்ற நிலையில் கூட அந்த வார்த்தை சொல்லப்படுகிறது. அதுக்கு முன்பதாக தனியை அழைத்து சீடர்கள் இது எப்போ நடைபெறும், கல்லின் மீது கல் இடாதபடிக்கு அது இடிக்கப்படமே என்று சொல்லி அது எப்போ நடைபெறும் என்று சொல்லி, அது சம்பவிக்கிற காலம் ஒன்று வரும், அது ஒரு சம்பவிக்கிற ஒரு நேரம் ஒன்று வரும் என்று சொல்லி அதை சொல்லி அவர் முடிக்கின்றார். அது மட்டுமல்ல, நீங்கள் வஞ்சிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லியும் சில ஆலோசனைகளை அவர்களுக்கு கொடுத்து அது சம்பவிக்கின்ற காலங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்றும் கூட அவர் சொல்லுகின்ற ஒரு மாத்திரத்திலும் கூட நாம் பார்க்கின்ற வேளையிலே ஆண்டவர் இயேசு சொல்லுகிற காரியம் என்ன, இந்த ஆலயம் இடிக்கப்படும் என்று சொல்லுகிறார். இந்த ஆலயம் இடிக்கப்பட்ட போகும் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் ஆண்டவர் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நீங்க நம்ம பார்க்கிற பொழுது நீங்க இந்த வாசல் இந்த வழியை நீங்க கடந்து சொல்லுகிறீர்கள். அப்ப நிறைய தேவாலயம் நாம் பார்க்கிறோம்ல, இப்படி ஒரு வார்த்தை சொன்ன இருக்கும், இந்த சர்ச்சையில் நான் பார்க்கிறோம் இவ்வளவு பிரமாண்டமாக கட்டப்பட்டிருக்கு. ஒருவேளை நம்ம சபையின் பேரை சொல்லி நம்ம இங்க இருக்க நம்ம தான் இருக்கிறோம், நமக்கு தெரியாது. நம்ம ஊர்ல இருக்கிற ஒரு பெரிய பிரம்மாண்டமான சபை இடம் எடுத்துக்கிட்டு நம்ம சபை நம்ம ஊர்ல திருநெல்வேலியில ஒரு பிரம்மாண்டமான சர்ச்சை, பிரம்மாண்டமான ஒரு ஆலயம். நீங்க எப்பொழுதும் நம்முடைய ஆலயம் வருகிறீர்கள், சில நேரம் இங்க நம்ம வர முடியாவிட்டாலும் அல்லது ஏதோ இடைநாட்களிலே அந்த சர்ச்சை நேரம் உட்கார்ந்து நம்ம தூரம் இருக்குது, உங்க வீட்டுக்கு இருக்கவோ ஏதோ உங்க அருகிலே ஒரு நல்ல அழகான பிரம்மாண்ட சர்ச்சை இருக்கு, அங்க போய் இருக்கிற சர்ச்சை நீங்க பார்த்த சர்ச்சை அதை பார்த்து நம்ம சொன்ன எப்படி இருக்கும், இந்த சர்ச்சை இப்படிதான் இருக்குல்ல, இது ஒண்ணும் இல்லாம போகும் இப்படி சொல்லி ஒரு வார்த்தை ஒருவர் சொல்லுகிறார். இந்த சர்ச்சை கட்டுறதுக்கு எவ்வளவு சிரமமா இருக்கு தெரியுமா, உள்ளேதான் எவ்வளவான மரங்களினாலே பாவைத்து தங்கத்தினாலே அந்த தங்க கலர்ல அழகா பூசப்பட்டு இவ்வளவு அழகா இருக்குன்னு சொல்லி ஒரு சொல்லுகிறாரு. இன்னொரு சொல்லுறாரு, இது பாக்குற என்ன இடிபட்டு போகும்னு சொன்னா எப்படி இருக்கும், சொன்னவரை எப்படி கடுப்பாகும், ஒரு சர்ச்சை இடிபட்டு போகுது இந்த மனசு சொல்றாரு. இன்னும் சொல்லி அந்த உறவை நம்ம என்ன செய்வோம், துண்டித்து விடுவோம். இந்த மனுஷன் சர்ச்சை படிக்க வைக்கிறாரே, சர்ச்சை இடிக்கப்பட்டு சொல்றாரு, இது எப்படிப்பட்ட ஒரு மனுஷன். அது கிறிஸ்தவராய் சொன்னா இந்த ஆண்டவர் கிறிஸ்தவரா, கிறிஸ்டியன் கிறிஸ்தவரா என்று சொன்ன விமர்சிப்பை எந்த ஆளுக்கு இருக்கிறாரு. இயேசு சொல்றாரு, இந்த எருசலேம் ஆலயம் கல்லின் மீது கல் இல்லாதபடிக்கு என்ன செய்யும், இடிபட்டு போகும், தலைமட்டமாகும் என்று சொல்லுகிறார். அன்பானவர்களே, இது எப்படி இயேசுவை சொல்வது எப்படி இறக்காய் சொன்னார். ஏன்னா இயேசு எப்படிப்பட்டது, எருசலேம் ஆலயம் அன்றைக்கு ஆலயம் கள்ளக்குகையாக்கப்பட்டிருக்கிற பொழுது இயேசு என்ன செய்தார், சாட்டை எடுத்துக்கொண்டு என்ன செய்கிறார், அங்கிருக்கிற வியாபாரிகள் என்ன அடித்து துரத்துகிறார். அது யோவான் நற்செய்தி 2ஆம் அதிகாரத்தில் நாம் அதை பார்த்து விடுகிறோம். தொடர்ந்து வருகின்ற இந்த பகுதி இடையிலே வருகின்ற ஒரு பகுதி ஆண்டவர் அங்கு வந்து கடற்குறையை மாதிரி சொல்லி இந்த ஆலயத்தை சாட்டை அடித்து இளம் துரத்துகிறார். அப்ப ஆலயத்தில் இருக்கிற வைராக்கியம், அதைத்தான் நாம் பார்க்கிற பொழுது சங்கீதங்களிலே 69ஆம் அதிகாரம் 10 பார்க்கிற பொழுது உன்னுடைய இல்லத்தின் மீது ஆர்வம் என்னை எரித்து விடும் என்று சொல்லுகிறார். சங்கீதம் 60:10 உம்முடைய ஆலயத்தின் மீது உள்ள ஆர்வம் என்னை பட்சிக்கிறது என்று சொல்லுகிறார். அந்த பட்சிப்பு தான் அந்த ஆலயத்தில் இருக்கிற அவருடையவர். சின்ன சின்ன வயது குழந்தையாக இருக்கிற பொழுதே, சிறுவனாக இருக்கிற பொழுது இயேசுவை ஆக கொண்டு வந்து வருகிற பொழுது அந்த இயேசு ஆண்டவர் அவர் எங்கே இருந்து விடுகிறார். நான் ஆலயத்திலே இருக்க வேண்டியது உங்களுக்கு தெரியாதோ என்று சொல்லி ஆலயத்தில் இருக்க வாங்கி விடுற சின்ன 12 வயசுலேயே அவர் வந்து ஆலயத்தில் இருந்து விடுகிறார். அப்ப சின்ன வயதிலிருந்து ஆலயத்தோடு இருக்கிற உறவு 8ஆம் வயதில் அவர் விருத்தசேதனம் பண்ணப்பட்டார் இயேசு ஆண்டவர். அந்த சர்ச்சை மீது அவ்வளவு, அந்த பூமி மீது அவ்வளவு ஆழத்திலேயே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சாட்டை எடுத்து அடிக்கிறார், துரத்துகிறார். இப்படிப்பட்ட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இங்கே சொல்லுகிற காரியம் என்ன, இது கல்லின் மீது கல் இராதபடிக்கு இடிக்கப்பட்டு போகும் என்று சொல்லி சொல்லுகிறார். இதன் நோக்கம் என்ன, எதுக்காக ஆண்டவரை சொல்ல வேண்டும் என்கிற நம்முடைய ஒரு சிந்தனையாக காணப்படுகிறது. அன்பானவர்களே, அதாவது நாட்களிலே நாம் பார்க்கிற பொழுது கூட
சூழ்நிலையாக காணப்பட்டது. அது ஒரு உண்மையிலே ஒரு வியாபார கூடமாக மாறிவிட்டது. இந்த ஆலயம் என்பது எல்லாரும் கூட ஒரு ஜெப ஆலயம். அந்த ஜெப ஆலயத்திலே கடவுளுடைய கண்களும் சென்று திறந்திருக்கிறது என்று சொல்லுகின்ற பொழுது அந்த ஆலயத்தை என்னுடைய மகிமை இழக்க செய்யும்படியாக அன்றைக்கு வியாபாரிகளினாலே சூழப்பட்ட ஒரு வியாபார கூடம், ஒரு ட்ரேட் மாற்றாக காணப்பட்டது. நம்ம சென்றோம் என்று சொன்னால் இங்கிருந்து நாம் டவுன் செல்லுகின்ற பொழுது ஒரு வர்த்தக மையம், எத்தனை பேர் போய் பார்த்துருக்கீங்க? ஒரு வர்த்தக மையம் சில எக்ஸிபிஷன் எல்லாம் போடுவாங்க, சிறப்பா இருக்கு. இன்னைக்கு ஏதோ வெற்றி நடந்துட்டு இருக்கு, ஏதோ ஒரு நிகழ்வு போய் பார்க்க வேண்டும். வர்த்தக மையம், வியாபாரத்தை பக்கத்தில் இருக்கு. இப்ப இப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது ஆலயம் என்பது கடவுளுடைய பரிசுத்தமான இடத்தை இருந்து விலகி அது ஒரு வியாபார கூடமாக புறாவையும் மற்ற ஏனைய காளை மிருகங்கள், ஆடுகள், புறாப்பூச்சிகள் இதையெல்லாம் விற்கிற ஒரு வியாபார கூடமாக மாறப்பட்டிருந்த அந்த பொலிவு இழந்தப்பட்ட ஆண்டுடைய வைராக்கியம் இது கல்லின் மீது கல் நாதபடிக்கு அது மாற்றப்படும் என்று சொல்கிறார். இப்படி நிலைக்கு செல்வதற்கு காரணம் யார்? யூதர்கள். யூதர்களும் அந்த காரணமா இருந்தார்கள். நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா இந்த எருசலேம் ஆலயம் இடிக்கப்பட்டதை எடுக்கப்படலையா? இயேசு சொன்னார், இந்த ஆலயம் இடிக்கப்பட சொன்னார். நடந்தது ரோமனுடைய காலத்திலே இந்த எருசலேம் செங்கல் சூறையாடப்பட்டு அது தரைமட்டமாக்கப்பட்டு வானம் போல் ஒளிந்து போய் வாய்ப்பு பெற்ற ஒரு வார்த்தை என்ன செய்யாது, ஒளிந்து போகாது என்று சொல்கிறார். ஆண்டவருக்குள் அருமையானவர்களே, கடவுளை மறந்து வழிபடுகிற கடவுளை ஆலயம் என்பது வீணான கடவுளை மறந்து ஒரு ஆலயம் என்று சொல்லி இருக்கிற பொழுது அது ஒரு கட்டடமே தவிர அதனுடைய ஆலயமாக இருக்க முடியாது. ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்களே என் ஆலயம் என்று சொல்லுகிறார். நான் உங்களுக்குள் வாசம் பண்ண வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் சொன்னார், இதோ இந்த ஆலயத்தை இடித்து கொடுங்கள், நான் 3 நாட்களுக்குள்ளாக அதை கட்டுவேன் என்று சொல்லி கூட ஒரு பகுதியில், குறிப்பாக மார்க் நற்செய்தி 26ஆம் அதிகாரத்திலே 61 வசனங்களில் நாம் அதை பார்க்க முடியும். இந்த ஆலயத்தை இடித்து கொண்டு 3 நாளுக்கு நம்மை கட்டுவேன் என்று சொல்லுகிறார். அது எதை சொன்னார்? அது அவருடைய உடலை குறித்து சொல்லுகிறார். அவருடைய உடலை குறித்து சொல்லுகிறார். இந்த ஆலயம் அது அவரை குறித்து சொல்லுகிறார். இந்த ஆலயம் என் உடலை நீங்கள் அடிக்கலாம், ஆனால் 3 நாளுக்குள்ளே கட்டுவீங்க. எதற்காக? உயிர்த்தல் அனுபவத்தை சொல்லுகிறார். அதைத்தான் ஆண்டவருடைய உள்ளுதலை பெற்றவர்கள் ஆண்டுடைய ஆலயமாக கடவுள் நீங்களே ஆலயம் என்று சொல்லுகிறார். அப்போ அதே இடத்துல கூட சமாரிய ஸ்திரீக்கு சொல்லுகிற பொழுது, நீர் சமாரியர் இங்கே வந்திருப்பது என்ன என்று சொல்லி அதே வேளையிலே உரையாடுகிற கூட சொல்லுவார், கடவுளை எங்கும் தொழக்கூடிய ஒரு வேலை வரும். இங்கு மட்டுமல்ல, எருசலேமில் மட்டுமல்ல, கடவுளை தொழுகின்ற இடம், எங்கும் கடவுளை வழிபடுகின்ற இடம் ஒரு நாள் ஏற்படும் என்று சொன்னார். இந்த எருசலேம் ஆலயம் ஒரு ஆலயம் மட்டுமல்ல, இங்கு உலகமையில் எத்தனை ஆலயங்கள் இருக்கிறது, எங்கும் கடவுளை வழிபடுகின்ற ஸ்தலங்கள் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு வழிபாட்டு தலங்களாக இருக்கிறவைகளில் எல்லாம் நாம் இன்றைக்கு நாமே ஒரு வழிபாட்டு தலம், நம்முடைய உள்ளமே ஒரு வழிபாட்டு தலம். இன்றைக்கு நாம் சொல்ல முடியும், இந்த உடலை இடித்துக் போடுங்கள், இந்த ஆலயத்துக்கு போடு, இது ஆலயம், நாமே இன்னைக்கு ஆலயமா இருக்கிறோம். இன்றைக்கும் இந்த உடல் அது மறித்தாலும் அது அழிந்து போனாலும் உயிர்த்தளக்கூடிய அனுபவத்தோடு கூட இணைகிறோம். கிறிஸ்து ஆண்டவருடைய உயிர்ப்பிலே நாம் பங்கடை இருந்தோம். நமக்காக மறித்தா உயிர்த்தார். உயிர்ப்பில் நாம் திருமுழுக்கின் மூலமாக இணைக்கப்பட்ட நாம் மரணத்தோடும் உயிர்ப்போடும் இணைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால், இந்த ஆலை இடித்து போடுங்கள், உடலை அடித்தார்கள், 3ஆம் உயிரோடு எழுந்தார். எனவே இந்த ஆலயம் இருக்கின்ற பொழுதும் வழிபாடு தலம் என்று சொல்லுகிற பொழுது நாம் இன்றைக்கு ஆலை கடந்து வருகிறோம். நாமே ஒரு நடமாடும் போது நாம் இருக்கிறோம். ஆண்டவர்களுக்கு வாசம் பண்ணுகிற ஒரு வாசஸ்தலமாக நீங்களும் நானும் காணப்படுகிறோம். அப்போ இந்த காலங்கள் நாம் அதை எப்படி, இந்த கான்டெம்பரசி, இந்த ரெலவன்ஸ் காலம் நம்ம இதை எப்படி நாம் அதை ரெலவன்ஸ் பண்ணி பார்க்க முடியும்னு சொன்னால், இன்றைக்கும் கடவுளை மறந்து ஒரு சடங்காச்சாரத்திற்காக, ஒரு உலக பிரகார நோக்கத்திற்காக நம் ஆலயத்திலிருந்து வழிபட நாம் வருவோம் என்று சொன்னார், அந்த வழிபாட்டு தலமும் உண்மையான மகிமையாக இருக்க முடியாது. நாமும் கூட உண்மையான கடவுள் மகிமையான மக்களாக இருக்க முடியாது. எனவே நாம் இந்த கடவுளுக்கு மகிமை சேர்க்கின்ற உண்மையான ஒரு கோவிலாக, ஒரு வாஸ்தலமாக நம்முடைய இதயத்தை
ஆண்டவருக்கு என்று சொல்லி அர்ப்பணித்திருக்கிற அர்ப்பணம் உள்ளவர்களாக கடவுள் ஆலயம் வந்து நாம் வழிபடுகின்ற பொழுது நிச்சயமாக நீ கடவுள் மகிமை அடைவார். நான் சொல்லுகிற ஒரு காரியம் அந்த ஒருவேளை நமக்கு அது ஒரு முரண்பட்டிருக்கலாம். சில கோவில்ல நீங்க பார்த்தீங்கன்னா ஹிந்து டெம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா கும்பாபிஷேகம் என்று சொல்லி வைப்பார். கேள்விப்பட்டீங்களா? எதுக்கு கும்பாபிஷேகம் வைக்கிறாங்க தெரியுமா? ஒரு இடத்துல ஒரு கோவில் இருக்குன்னா கும்பாபிஷேகம் என்கிற ஒரு சடங்கு செய்வாங்க. அந்த கோவில்ல நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு 2 வருஷம் மட்டும்தான் அந்த சக்தி இருக்கும். 2 வருஷம் 3 வருஷம் 5 வருஷம் ஒரு குறிப்பிட்ட வருஷம் மட்டும் அங்க சக்தி இருக்கும், ஆற்றல் இருக்கும். படிப்படி அந்த ஆற்றலாம் இழந்து போயிடும். மறுபடியும் அந்த ஆற்றலை புதுப்பிக்கும்படியாக சக்தியை ஊட்டும்படியாக என்ன செய்வார்கள்? சிலவங்கெல்லாம் அழைத்து வந்து அங்கே வந்து இரவு பகல் சொல்லி அதை என்ன செய்வாங்க? அப்படியே அதை இது பண்ணி 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 அங்கே என்ன செய்வாங்க? ஆற்றலை அந்த சொர்க்கத்துக்கு என்ன செய்வார்கள்? சொர்க்கத்துக்கு ஆற்றலை ஊட்டுவார்கள், சக்தி ஊட்டுவார்கள். வெறும் கல்லு தான். அந்த கல்லுக்கு என்ன செய்வார்கள்? ஒரு சக்தியை ஊட்டி அவர் ஒரு மகிமை ஏற்படுத்துகிறார்கள். ஈவஸ்க்கு மகிமை இல்லை. இயேசுவை கொண்டு மலை கொண்டு போனானே ஆஸ்திரேலிய சத்தானே சாதனை வளர்ந்து கட்சிகள் சிங்கம். அப்போ ஈவல் ஸ்பிரிட் விஷயம் செய்கிறார்கள். அந்த வல்லமை அந்த ஊட்டி அந்த செல்வங்களுக்கு சில விபத்துகள் ஆபத்துகள் இதெல்லாம் ஏற்படுத்தி ஒரு பயத்தை உருவாக்கி அந்த இடத்துல ஒரு வழிபாடு கலந்து அதை இன்னும் புதுப்பிக்கவே இந்த கும்பாபிஷேகம் உலக பிரபல காரியம். ஒரு ஈவல் ஸ்பிரிட்டை பயன்படுத்தி அப்படிப்பட்ட காரியங்களுக்கு என்று சொல்லி நிலைக்கு செல்லுகிற உலக பிரகாரம் மக்கள் இருக்கிறார்கள். நீங்க பாருங்களேன், அந்த ஈவல் ஸ்பிரிட்டுக்கு நல்ல ரத்தத்தில் நல்ல என்ன செய்வார்கள்? உடல் கொடுக்கும்படியாக ரத்தத்தை மாற்றாக அப்படி வெட்டி அனுபவிச்சுப்பார்கள். அதெல்லாம் ஈவல் ஸ்பிரிட். கொலைகள் ஒருவேளை சிலர் அந்த இறைச்சல் கூட பச்சையை சாப்பிட்றாங்க. இதெல்லாம் அப்படி ஒரு ஈவல் ஸ்பிரிட்ல வல்லம் ஏற்படுத்துகிறார்கள். பரிசுத்தாவின் மூலமாக இங்கே எந்த ரத்தத்திற்கும் இடமில்லை. இயேசுவே தன்னை மாணவர்களை ரத்த பலியை கொடுத்து இது எந்த பலி கிடையாது. இங்க நம்ம வெண்மையான ஆலயம், பரிசுத்தமான ஆலயம், சிறுவை அலங்காரங்கள், நம்முடைய பரிசுத்தமான சூழ்நிலை கடவுளை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு ஆசை பெற்றுக் கொள்ளும்படியாக ஒரு மனிதனாய் இழக்கப்பட்ட நிலையில பார்க்கும் பொழுது என்ன செய்ய கருமையாக அதெல்லாம் கரியத்துக்கு கோசிட்டு போறாங்க. குரங்கு வேசத்தை போட்டு போகிறார்கள். பிச்சைக்காரை போல அதெல்லாம் கிழித்துக் கொண்டு போகிறார்கள். இதுதான் ஈவல் ஸ்பிரிட். ஈவல் ஸ்பிரிட் உலகத்தோடைய அந்த இருள் அதை சார்ந்திருக்காரு. நமக்கு அப்படியே அது பரிசுத்தமான ஆடைகள், தூய ஆடைகள். இப்ப நான் சொல்றேன், நீங்க பயப்பட கையில வச்சு எந்த பெரிய சாத்தான உங்களை அணுக முடியாது. இந்த சிலுவைக்கு அவ்வளவு வல்லமை இருக்கிறது. சிலுவையோட வல்லமை இருக்கிறது. எப்படிப்பட்ட மந்திரவாதங்களை ஈடுபடுற காரியம் நம்ம அணுக முடியாது. ஒரு சில சொல்லுகிறார், ஒரு பக்கம் 1000 விழலாம், ஒரு பக்கம் 16 விழாவை அனுமதி சொல்லுகிறார். அப்போ கடவுள் நமக்கு அடைக்கலமும் பலமும் ஆபத்தில் அனுபவம் துணை என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப இங்க எந்த இயேசுவே பலியாகிவிட்டார். அதை நீங்க நம்முடைய நிருபங்களை கூட படித்து பார்த்தோம். அவர் நமக்காய் பலியாய் மாறிவிட்டார். இப்ப நம்ம என்ன செய்கிறார் என்று சொன்னால், அதற்காக நம்முடைய உடலை வருகிற கரிகளை பூசிக்கொண்டு தலைகளை உடைத்துக் கொண்டு நம்ம உடல்புறம் வருத்தம் அதில் சக்தி நம்ம காரியம் இல்லை. பரிசுத்த அலங்காரமாக கடவுளுக்கு நம்மை ஜீவபலியை ஒப்புக் கொடுப்பதுதான் நான் விரும்புகிற ஒரு ஆராதனை கூட. அதை நான் விரும்புகிறார். இன்றைக்கு இந்த உடலை, இந்த உடலாகிய ஆலயத்தை ஆண்டவருக்கு பரிசுத்தமான ஜீவபலி என்ன செய்யணும்? நம்ம ஆண்டவர் சொல்லி ஒப்புக் கொடுக்கின்ற மக்களாக நீங்களும் நாம் இருக்கும்படியாக அழைக்கப்படுகிறோம். எனவே இந்த ஆலயம் என்பது அதை இடிக்க வேண்டும், தலைமட்டமாக்கப்பட வேண்டும் என்பது கடவுளுடைய விருப்பம் அல்ல. மாறாக இந்த மக்களின் சிந்தனைகள் மாற்றப்பட வேண்டும். இது கோவில் என்பது ஒரு விக்கிரக ஆராதனை போல மாறிவிட்டது. நாட்களிலே கடவுளை மறந்து உலகத்தின் மீது நம்பிக்கை வைத்து அவர்கள் அந்த வழிபாட்டு தலத்தை வியாபாரமாக மாற்றினார்கள். எனவே அந்த இடம் என்று அழிக்கப்படும் என்று சொல்லி கண்டித்தார். இன்றைக்கு நம்முடைய வாழ்வை கடவுளுடைய கரத்திலே நாம் முழுமையாக ஒப்புக் கொடுக்கும்படியாக நாம் இருக்கிறோம். ரோமர் 12
அதிகாரம் 1 சொல்கிறது, அப்படி இருக்க சகோதரரை நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவனை ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இலக்கணை முறைக்கும் உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. புத்தி உள்ள ஆராதனை, உண்மையான வழிபாடு அதுதான், உண்மையான தொழுகை அதுதான். உண்மையான தொழுகை நடைபெறாமல் இருக்கிற ஆலயம் என்பது அது ஆலயம் அல்ல என்பதுதான் கடவுளுடைய வெளிப்பாடு. இன்றைக்கு பல சபைகள், இன்றைக்கு எருசலேம் ஆலயத்தை போலவே பல சபைகள் இன்றைக்கு இருக்க, வளர்ந்த சில சபைகள் இருக்கிற ஏழைகளுக்கு அங்கு இடமில்லை, சாதாரண சாமானிய மக்களுக்கு இடமில்லை. அப்படிப்பட்ட சில இடங்கள் கூட இன்றைக்கு சில சபைகள் கூட இருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய ஆலயத்திலே வலியவர்களும் எளியவர்களும் ஏழைகள் எல்லோருக்குமான இடம். நாமே இந்த ஆலயமாக இருக்கிறோம். எனவே ஒரு விசை நம்முடைய ஆலயத்தின் நிலைகள் இந்த எல்லோருக்குமான இடமாக கடவுள் இந்த ஆலயத்தை நாம் வந்திருக்கிறார். எல்லோரும் நமக்கு வழிபடுகின்ற ஒரு இடமாக ஆண்டவருக்குள்ள நன்மை. இதே வேளையில கூட ஆண்டவருடைய ஒரு வருத்தமும் கூட உண்டு. அழகான ஆலயத்து கடவுள் நமக்கு வந்திருக்கின்ற பொழுது ஆலயத்தை நாம் தவறாமல் இருந்து அதை வழிபட வேண்டும். ஒருவேளை அந்த தூரம் இருக்கலாம், அதிகமான அரசு இருக்கலாம், ஆனால் நாம் இதை விட்டுவிடக்கூடாது. நம்ம எல்லாரும் வந்தாலும் இந்த ஆலயம் கூட நீடிக்கும் இல்லையா? ஆமென். அப்படியே இருக்கிறது. ஹல்லேலூயா. எல்லாரும் வந்து சர்ச்சு கூட இருக்கணும் இல்லையா? எல்லாரும் அப்படிப்படி சண்டே சீட்டில் உட்கார்ந்துட்டாங்கன்னா சர்ச்சில் பாஸ்டர் கோயில்களை மட்டும்தான் இருக்கணும், அல்லது பொறுப்பாட்டஸ்தான் இருக்கணும், சில விசுவாசிகள் மட்டும்தான் இருக்கணும். இந்த ஆலயம் மகிமையான ஆலயமாக இருக்கிறது. திருவேருக்கு கொடுக்கப்படாத ஒரு ஆசீர்வாதமான சென்ற அளவுல இந்த சபை அழகான ஆலயம் இருக்கிறது. கடந்து ஒரு வழிபடும் நம்மையே ஒரு ஜீவ பலியாக நம்மையே ஆலயமான ஒரு காரியம். இந்த உடல், இந்த சரீரம் இடிக்கப்பட்டு போனாலும் கூட அது உயிர்த்தெழும் என்ற நம்பிக்கையும் கூட நாம் நடமாட கோவில் நாம் மாறுவோம். கடவுள் ஜீவனை ஒப்புக் கொடுப்போம். கடவுள் இந்த ஆலயத்தை ஆசீர்வதிக்கட்டும், நம்முடைய ஆசீர்வதிக்கட்டும், நம்மையும் கடவுள் அவ்வளவாக ஆசீர்வதிக்கட்டும். கடவுள் ஏற்புடைய ஆலயமாக நம்முடைய ஆலயத்தை தருவோம், நம்மையே தருவோம். கடவுள் மகிமையை வாசம் பண்ணி அவர் மகிமையாக என்று நம்மோடு கூட ஆலய செய்யட்டும். அப்படிப்பட்ட ஒரு இறையாட்சியில் ஆலயமாக ஒப்புக் கொடுத்து வாழ்வோம். கடவுள் மகிமையாக அதுதான் இந்த வார்த்தை மூலம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். எல்லாருடைய மேலான இறை சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தைகளையும் பேசுவதற்குள் நிறைவாக பக்குவப்படுத்தி பலப்படுத்தி ஆமென். நாம் அனைவரும் எழுந்து ஸ்தோத்திர பலை கீதத்தை பாடலாம்.
17/11/2024 ஞாயிறு சபைக்கு அறிவிப்புகள். பிறந்த நாள் வருகின்ற 18/11/2024 அன்று அந்த பிறந்தநாளை கொண்டாடும் திருமதி நான்சி லதா அவர்களுக்கு சபையின் சார்பில் பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கடந்த வார காணிக்கை ஞாயிறு ஆராதனை காணிக்கை 1280 ரூபாய், மாத காணிக்கை 3650 ரூபாய், பிறந்தநாள் காணிக்கை 1400 ரூபாய், ஏல காணிக்கை 70 ரூபாய், மொத்தம் ரூபாய் 6400 ரூபாய். வருகிற 1/12/2024 ஞாயிறு அன்று ஆராதனைக்கு பின்னர் சபை கூட்டம் நடைபெறும். கிறிஸ்துமஸ் பொறுப்பாக சிறப்பு ஜெபத்திற்காக நாம் ஆயத்தப்படுகிறோம். சிறப்பு ஜெபம் இந்த வேளையிலே ஏறெடுக்கப்படும் ஒரு பாடலை பாடி நாம் சிறப்பு ஜெபத்திற்காக ஆயத்தமாகிறோம். ஜெபிப்போம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கின்றோம். கடவுள் உம்முடைய பிள்ளைகளாகிய எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கின்றபடினாலே நன்றி சுவாமி. இந்த வாரம் தங்கள் வாழ்விலே ஆண்டவரே பிறந்தநாள் காணும் அன்பு மக்களை கடவுள் ஆசீர்வதிக்கின்றேன், நன்றி சொல்லுகிறோம். சிறப்பாக ஆண்டவரே இந்த வேளையிலும் 18/11/2024 அன்று நாளை தினத்திலே தன் வாழ்க்கையிலே ஒரு புதிய பிறநாட்களாய் பிரவேசிக்கின்ற அருமையான சகோதரி திருமதி நான்சி லதா மணி அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அருமையான கணவர் CS மணி அவர்களுக்காக, பிள்ளைகளுக்காக நன்றி சொல்கிறோம். கடவுளை வருஷத்தின் நன்மையான உடை சுட்டுவேன், எல்லாரும் ஆயுள்காரங்கள் பெருகும் பாதைகள் நெய்யாய் புரியும் என்று சொன்ன கடவுள் அன்பான சகோதரி வாழ்க்கை கற்றுக் கொடுத்திருக்கின்ற பணி வாழ்வுக்காக நன்றி செலுத்துகிறோம். தினந்தோறும் ஆண்டவரை திருநெல்வேலியிலிருந்து நாமநீர் பகுதிக்கு தினந்தோறும் ஆண்டவர் தாலுகா ஆபீஸிலே ஆண்டவரை பணி செய்கிற அனுபவம், ஆண்டவரை தினந்தோறும் செய்கிற பணிகளுக்கு சென்று வருகிற பாதைகள் கரம் கூடவை தங்க நாங்கள் செபிக்கின்றோம். நல்ல ப்ரமோஷனல் உயர்வுகளாக கற்றுக் கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டுகிறோம். கடவுளை நல்ல சரீர சுகம், நல்ல பலம், ஆரோக்கியம் இல்லாத கடவுள் உங்களுக்கு நிறைவாய் நாங்கள் செபிக்கின்றோம். அன்பு கணவருக்காக வேண்டிக் கொள்கிறோம். செய்த பணிகளை ஆசீர்வதையும் அருமையான பிள்ளைகளுக்காக வேண்டியிருக்கிறோம். இன்னும் அவர்களுக்காக மனிதர்களுக்காக ஜெபிக்கிறோம். அன்பான பிள்ளைகளை கவனமாய் ஆசீர்வதிக்க வேண்டுகிறோம். கடவுளை ஆண்டவரை கற்றுக்கொள்ளாத அநேக பிறந்த நாட்களை கண்டு ஆண்டவருக்கு நன்றி படைக்க கர்த்தர் உதவி செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். நாத்தை அர்ப்பணிக்கிறோம். வெற்றின் மூலமாக ஜெபிக்கிறோம். ஜெபம் ஏற்றுக்கொள்ளும் நல்ல பிதாவே, ஆமென். மீண்டுமாக நாம் அனைவரும் இந்த வேளை கடவுளுக்கு நன்றி சொல்லும் மூலமாக நம்முடைய
காணிக்கை நாம் அர்ப்பணிக்கும் அர்ப்பண பாடலாக பாடல்களை 583வது பாடலை நாம் இணைந்து பாடும். வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறார் என்கின்ற பாடல் நாம் அனைவரும் இணைந்து பாடலில் கற்றுக்கிற காணிக்கை சேகரிக்கப்படும். வருவாய் தருணம் இதுவே என்ற பாடல் நாம் பாடலாம்.
ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதமான ஓய்வு நாளில் காலை பொழுதற்காக உமக்கு நன்றிகளை நாங்கள் படைக்கிறோம். உம்முடைய சன்னிதானத்திலே எங்களை ஆண்டவர் இந்த நாளிலே கூட்டி சேர்த்திருக்கின்றபடினாலே உமக்கு நன்றி தகப்பனே. உம்முடைய ஆலய பிரகாரங்களில் நாங்கள் வாஞ்சையோடு வந்திருக்கிறோம். ஆண்டவரே, இந்த தொழுகையின் வழியாக உம்முடைய திருப்பெயரை நாங்கள் போற்ற, மகிழ்ப்படுத்த, மாட்சிமை செய்ய தேவரே தந்திருக்கின்ற வாக்கிற்காக நன்றி. ஆண்டவரே, சொல்லாலும் செயலாலும் வாழ்வாலும் எங்களே நாங்கள் ஜீவ பலியாக உங்களுடைய சமூகத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீங்களே என் ஆலயம் என்றே சொன்னீரே. தகப்பனே, நாங்கள் எங்களை உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கின்றோம், தருகிறோம் சுவாமி. இந்த வழிபாட்டிலே பங்கேற்றிருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் செபிக்கிறோம். கடவுளின் பெயர் பெயராக, குடும்பம் குடும்பமாக அனைவரை தொட்டு ஆசீர்வதிக்க நாங்கள் வேண்டி வருகிறோம். நம்முடைய மக்கள் ஒவ்வொரு பொறுப்படுத்து அவர்களுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களை சம்பளமாய் தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, உண்மை இல்லாமல் எங்களால் ஒன்றும் இல்லை. நீரே உடைய வாழ்வுடைய எல்லாவற்றுக்கும் எல்லாமாக இருக்கிறேன். உண்மை மறந்து எங்களாலே எதையுமே செய்ய முடியாத தகப்பனை, உங்களுடைய அனுகூலமான பாதுகாப்பும் அரவணைப்பும் எங்கள் வாழ்வில் எந்தெல்லாம் தேவையாக இருக்கிறது. ஆண்டவரை, ஒவ்வொருடைய வாழ்வில் கடவுள் கொடுத்திருக்கின்ற பணிகளுக்காக நன்றி. செய்கிற பணிகளை ஆண்டவர் தாமே அளவில்லாமல் ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். இந்த வேளையிலும் திருச்சபையுடைய பொறுப்பாளர்களுக்காக நோக்கி கொண்டாடுகின்றோம். சபை பொறுப்பாளர்களை ஆண்டவர் பொறுப்படுத்து. ஆண்டவரே, ஆன்மீக பிரகாரமாக சபையிலே அவருடைய பங்களிப்பை சிறப்பாய் நல்கி, சிறப்பான முறையிலே ஆலயத்தை சிறப்பாக கொண்டு செல்லத்தக்கதாக கடவுள் அவருக்கு அனுகூலம் செய்ய நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, இப்பொழுது இந்த வேளையிலுடைய உம்முடைய பிரசனங்களை தொடர்ந்து ஆளுகை செய்ய வேண்டும் நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம். ஆண்டவரே, உம்முடைய நாமம் மகிமைக்கென்று சொல்லி நாங்கள் எங்களையே ஜீவனுள்ள பலியாக கருதுகின்றோம். உயிருள்ள பலியாக இங்கே ஒப்புக் கொடுக்கிறோம். கடவுளை, உம்முடைய பரிசுத்த பிரசனத்திலே வந்திருக்கிற எங்களை ஆண்டவர் தொடர்ந்து கரப்பிடித்து ஆசீர்வதிக்க நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். தேசத்திற்காக, தேசத்தை ஆளும் தலைவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். கடவுளே, அவர்கள் வாழ்க்கையிலும் ஆண்டவரே, தேச மக்களுடைய வாழ்வை நன்மை தர நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். அசம்பாவிதங்கள், பிரச்சனைகள் எல்லாத்தையும் கற்று மாற்றி கத்த ஆண்டவரை சுகமான சூழ்நிலை ஆண்டவர் கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை, உங்களுடைய பரிசுத்தமான பிரசனத்திலே ஆண்டவர் நாங்கள் இந்த தேசத்திற்காக நாங்கள் ஒரு வீசி ஜெபிக்கிறோம். நல்ல நலமான வாழ்வை, வளமான சூழ்நிலையை கடவுள் தேசத்திலே கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை, தேசத்திலே நல்ல அரசாட்சி தருவீராக. ஏதோ மனிதர்களை முன்வைத்து அரசாட்சி செய்யாதபடிக்கு நல்ல முறையிலே நல்ல ஆட்சியை தந்து சாதாரண ஏழை மக்களுக்கு நலமான ஒரு ஆட்சி செய்யும்படியான நிலைகளை கொடுத்து நாங்கள் ஜெபிக்கின்றோம். அதே போலவே சிறப்பாகவே ஆண்டவரை, தேசத்திலே நல்ல ஒரு கால நிலைக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். தந்திருக்கின்ற இந்த கால நிலைக்காக ஸ்தோத்திர தகப்பனை. ஆண்டவரை, உங்களுடைய நிலைப்பாடுகளிலே கடவுளை கரம் கொட வேண்டும். தேசத்திலே இருக்கிற வறியவர்கள், துன்பப்படுகிறவர்கள், ஏழைகள், எளியவர்கள், ஒன்றுக்கும் தங்களை உயர்த்திக் கொள்ள முடியாதபடி கஷ்டப்பட்டு அங்கலாய்க்கின்ற ஏழைகளை மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை, அவர்களை கடவுள் தாங்கி நடக்கும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களுடைய சபை தலைவருக்காக ஜெபிக்கிறோம். சபை தன்னுடைய அப்பான துணைவிய திருமதி மேரி சாமுவேல் அந்த அம்மாவுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரை, கடந்த நாட்களிலே அவர்களுக்கு ஆண்டவரை இந்த ராக்கி என்ற பகுதியிலே அருகில் காணப்படுகிற லட்சுமி ஆண்டவரை மருத்துவமனையிலே அவர்களுக்கு ஆண்டவரை தெரனியா ஆபரேஷன் சிறப்பான முறையில் நடைபெற கர்த்தர் கிருபை தந்தி. நல்ல முறையிலே ஆண்டவரே அந்த ஓப்பன் சர்ஜரி நடைபெற கர்த்தர் கிருபை தந்தி. ஆனாலும் கூட அந்த இடத்துல ஏற்பட்டிருக்கிற காயங்கள், அந்த புண்கள், அந்த வலிகளை மாற்றும் பழைய நிலைக்கு அவர்கள் உடல் நலத்தோடு திரும்பத்தக்கதை திருவைத்தார். இந்த தினங்கள் அவர்கள் மருத்துவமனையிலே இருப்பதாக இருக்கிற பொழுதும் கூட தொடர்ந்து அந்த சுகபற்றி இல்லம் திரும்பட்டும்.
நல்ல ஆரோக்கியத்தை மனசை கிருபை தாரும். நாளை முன் பரிகாரை கத்தென்று சொல்லி ஆண்டவரை பரிகாரை கத்ததாமே அவருக்கு நல்ல விடுதலை வாழ்வை தந்து பலப்படுத்தி ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை ஒரு பரிவர்த்தனை சுகதிக்கிறதுக்கு கொடுத்து என்று சொல்லி ஆண்டவருக்கு நன்றி சொல்ல கிருபை தாரும். ஒரு 18 ஆண்டுகளாக அந்த கருணைய வருடத்தோடு கூட அவர்கள் இருந்த நிலையில் சொன்னார்கள். அதை அகற்றி கொடுத்திருக்கிற ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்து நன்றி ஆண்டவரை ஒரு நலமுறையை கிருபைத்தார். இன்னுமாக யார் யாரெல்லாம் பலவீனங்களோடு காணப்படுகிறார்களோ அவர் ஒவ்வொருவருக்கும் நீதான ஆரோக்கிய வாழ்வை நாங்கள் கொடுக்க நாங்கள் சேஷமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை இருக்கக்கூடிய காணிக்கைகளுக்காக நோக்கி வேண்டிக் கொடுக்கிறோம். சிறப்பாக ஆண்டவரை காணிக்கை இருக்கிற மக்கள் திருவாளர் சார்ஸ் தேவகுமார் அந்த குடும்பத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த குடும்ப பணியை ஏற்றுக்கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. அவர்களின் குடும்பத்தில் செய்கின்ற பணிகளை ஆசீர்வதியும். குடும்ப தலைவிக்காக கொடுத்திருக்கிற பிள்ளைகளுக்காக நன்றி. செய்த பணிகளை குடும்ப வாழை அபரிவிதமாய் ஆசீர்வதிக்க நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இன்னுமாக இவர்களுக்கு கூட ஆண்டவரை நன்றி படையலாக தோற்ற காணிக்கையாக திருமதி லீலாபாய் ராஜையா படைத்திருக்கின்ற ஆண்டவரை தோற்ற காணி வருகிறோம். கடவுளை என்ற நோக்கத்தோடு கூட இந்த காணி படைத்த நோக்கு தருகிற கடவுள் நோக்கத்தை நிறைவேற்றவர்கள் நாங்கள் நோக்கி ஜெபிக்கிறோம். அப்படி ஆசீர்வதியும். இதுமாக ஆண்டவரை உங்களுடைய சமூகத்தை காணி படைத்திருக்கின்ற இந்த வழிபாட்டு காணிகளை ஒவ்வொரு கர்த்தாமே ஏற்றுக்கொண்டு கரம் தொட்டு ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை சபை இளம்பொருள் காணிக்கை வைக்கப்பட்டவர்களும் நாங்கள் காணிக்கை வருகிறோம். ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். ஆண்டவரை இந்த வழிபாட்டை பங்கேற்றிருக்கிற அருமையான ஆண்டவரை திருவப்பரிசன் சபைகளுக்காக திருவசோஸ் நம்மளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை இதோ நீங்கள் சென்னையிலே பணி செய்கிற அனுபவத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறேன். கடவுளை ஏற்றுக்கால் நல்ல ஒரு பணிமால் உறவை தந்தல்ல வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை தூரம் இருந்தாலும் கூட கடவுளுடைய பிரசனை வந்து உண்மை வழிபடுகிற வாய்ப்பை கத்தர் கொடுத்திருக்கிற பொழுது ஆண்டவரை உண்மையில் இருக்கிற ஒரு வாஞ்சை ஆண்டவரை கடவுள் தொடர்ந்து அந்த அம்மாவை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை உமக்கு பக்தியாக உமக்கு தன்னை அர்ப்பணிக்குமான இன்னும் அதிகமாய் பலப்படுத்தி ஆசீர்வதிக்க வேண்டும் நாங்கள் நோக்கி ஜெபிக்கிறோம். கடவுளை பொறுப்படுத்தும் ஆசீர்வதி கொடுப்பதை பிள்ளைகளாம் எல்லோரும் ஆசீர்வதிக்க வேண்டும். கடவுளை ஆசீர்வதிக்கிற கரம் தொடர்ந்து தன்னுடைய மக்களோடு கூட என்றைக்கும் எப்பொழுதும் விரைவாக அங்கிருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். வரும் காலங்கள் அனைத்தும் மக்களுடைய வாழ்விலே ஆசீர்வாதமான காலங்கள் இருக்கத்தக்கதாக கிருபையை நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை உங்களை மக்கள் செய்து அரசாங்க துறை பணிகளுக்காக தனியார் துறை பணிகளுக்காக சுய தொழிலுக்காக செபிக்கின்றோம். எல்லா பணிகளையும் ஆசீர்வதிக்க வேண்டும். கடவுளை இருக்கிற பணி வாய்ப்புகள் கிடைக்கவில்லை என்ற சில அங்கலாக்கின மக்களுக்கு நல்ல பணி வாய்ப்புகளை ஆண்டவர் உருவாக்கி கொடுக்க நாங்கள் சொல்லிக்கிறோம். ஆண்டவர் அப்படியே செய்கிறார். ஆண்டவரை எல்லோருக்கும் அந்த நலமான வாழ்வை கொடுத்து இல்லங்களுக்கு அனுப்பும்படியாக சொல்லிக்கிறோம். ஆண்டவரை உங்களை அப்படி பிரயாணங்கள் தூர பிரயாணங்கள் ஆண்டவரை இல்லம் செல்கிற பிரயாணங்கள் எல்லாத்தையும் கூட உங்களுடைய ஆட்கள் தங்கள் சுத்தமானால் ஆண்டவரே இந்த வாரம் முறையை பாதுகாத்து மீண்டும் சமூகங்களை நாங்கள் தரிசிக்கத்தக்கதாக கடவுளை வாய்ப்பு நம்பும்படியாக ஜெபிக்கிறோம். திருச்சபை பொறுப்பாளர்கள் முகநஞ்சம் சபையுடைய கோயில்களை எல்லா குடும்பங்களையும் ஆண்டவர் தொடர்ந்து ஆசீர்வதிக்க நாங்கள் விசேஷமாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரை உங்களுடைய கடன்களோடு தங்கள் ஆண்டவரை கணிசமாக இருக்கின்ற ஆண்டவரை ஏதோ வாய்ப்பு எறிந்திருக்கின்ற ஆண்டவரை கர்ப்பஸ்திரீகளுக்காக ஜெபிக்கிறோம். நாட்களாய் குழந்தை தாக்கத்தை ஏற்றுக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். திருமண வாழ்க்கை நோக்கி இருக்கிற பிள்ளைகளுக்காக அதே போலவே நல்ல வேலை வாய்ப்பு நோக்கி இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரை நல்ல ஆசீர்வாதங்களை தரும்படியாக நோக்கி வேண்டுகிறோம். உங்களுடைய ஆசீர்வதிக்கிற தருணங்களோடு தங்களுடைய ஆசீர்வாதங்களை இல்லங்கள் தரும் எல்லா புதிய மகிமை எல்லாம் உமக்கு நாங்கள் படைக்கிறோம். இயேசுவின் இன்ப நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளுங்கள். ஜீவன நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நமக்கு கூட ஜெபத்தை நாம் யாவரும் இணைந்து இருப்போம். பிதாவே செய்யப்படுவது போல உங்களையும் செய்வதாக அதில் வேண்டிய ஆதாரத்தில் வந்து அவரும் எங்களுக்கு நடந்திருக்கிறது போல எங்கள் பாவங்கள் எங்களுக்கு மன்னியும் ராஜன் வல்லமை நன்றிகளை. ஆமென். கடவுள் இந்த ஆசை நாம் அனைவரும் எடுத்து பெற்றுக் கொள்வோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பாராக. கர்த்தர் தமது திருமுகத்தை உன்னை பிரகாசிக்க பண்ணி உன்னை கிருபையாயிருப்பாராக. கர்த்தர் தமது திருமுகத்தை உன்னை பிரசன்னமாக செய்து உனக்கு சமாதானம் கட்டளையிடுவாராக.
இணைந்து பாட கடவோம். 12ஆம் பாடல் நாம் யாவை இணைந்து பாடுவோம். God bless you.